அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 23ஆம் அத்தியாயம். தோற்றது யார்? சிவகாமிக்கு அன்றிரவு வெகு நேரம் வரையில் தூக்கம் வரவில்லை. அன்று குண்டோதரன் கூறிய விஷயங்களையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். குமார சக்கரவர்த்தியை பற்றி நாகநந்தி கூறிய அவதூறுகளை தான் முழுதும் நம்பிவிட்டதை நினைத்து வெக்கினாள். நாகநந்தியின் பேரில் அவளுக்கு கோபமாய் வந்தது. அவருடைய பொய் மொழிகளை குறித்து கேட்டு அவரை ஏளனம் செய்ய வேண்டும் என்ற அவள் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. இத்தகைய எண்ணங்களுக்கிடையில் மாமல்லரின் விருப்பத்தின்படி தான் அரண்ய வீட்டில் இல்லாமற் போனது பற்றி அவருடைய கோபம் எத்தகையதாயிருக்குமோ என்ற கவலையும் தோன்றிக் கொண்டிருந்தது. அதை அவ்வளவு மன்னிக்க முடியாத பெருங்குற்றமாக மாமல்லர் கொள்ள மாட்டார் என்று அவள் தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டாள். இவ்விதம் பலவாறாக சிந்தித்துக் கொண்டிருந்து கடைசியில் தன்னை அறியாது மேலிட்டு வந்த களைப்பினால் கண்ணயர்ந்தாள். அவள் அரை தூக்கமாயிருந்தபோது சமீபத்தில் எங்கேயோ பெருங்கூக்குரல் கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்தாள். கவனித்து கேட்டபோது குய்யோ முறையோ என்று குண்டோதரன் ஓலமிடும் சத்தமும் அத்துடன் டக் 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 என்று குதிரை பாய்ந்து செல்லும் சத்தமும் கலந்து கேட்டன. அயர்ந்து தூங்கிய ஆயனரை சிவகாமி எழுப்பினாள். இருவரும் வாசலில் வந்து பார்த்தபோது அங்கே ஓலமிட்டுக் கொண்டிருந்த குண்டோதரன், ஐயோ குருவே, என்னுடைய குதிரையை பிக்ஷு திருடி கொண்டு போய்விட்டார் என்று கூச்சலிட்டான். ஆயனர் அவனுக்கு, அப்பனே, அந்த குதிரை உன்னுடையதல்லவே என்று சமாதானம் சொல்லி பார்த்தார். குண்டோதரன், அப்படித்தான் நாகநந்தி குதிரையை திருடி கொண்டு போனாரே, என்மேல் எண்ணத்திற்கு பாம்பை போட வேண்டும் என்று அலறினான். அது என்ன சமாச்சாரம் என்று ஆயனர் கேட்டதற்கு குண்டோதரன் கூறிய விவரமாவது, புத்த பிக்ஷு ரகசியமாய் எழுந்து வந்து வாசலில் கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து அதன் மேல் ஏறிக்கொண்டார். அதே சமயத்தில் தற்செயலாக கண் விழித்த குண்டோதரன் ஓடிப்போய் குதிரையை பிடித்தான். பிக்ஷு தம் கையில் இருந்த ஒரு பையை அவிழ்த்து அதற்குள்ளிருந்து எதையோ எடுத்து அவன் மேல் வீசினார். அது ஒரு நாகப்பாம்பு என்று கண்டதும் குண்டோதரன் அலறிக்கொண்டு அப்பால் ஓட குதிரையை விட்டுக்கொண்டு பிக்ஷு போய்விட்டார். குண்டோதரனுடைய வார்த்தையில் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் நம்பிக்கை உண்டாகவில்லை. ஏதோ உளறி கொட்டுகிறான், ஒருவேளை கனவு கண்டானோ என்னவோ என்று நினைத்தார்கள். குண்டோதரன், குருவே, என்னுடைய அருமை குதிரையை விட்டுவிட்டு என்னால் இருக்க முடியாது, எப்படியாவது திரும்ப பிடித்து கொண்டு வந்து சேர்வேன் என்று சொல்லிவிட்டு குதிரை போன திசையில் அவனும் ஓடி மறைந்தான். ஆயனரும் சிவகாமியும் அசோகபுரத்துக்கு வந்து புத்த விகாரத்தில் வசிக்கத் தொடங்கி 5 தினங்கள் ஆயின. முதல் 3 நாள் விசேஷம் ஒன்றும் நடைபெறவில்லை. சிவகாமிக்கு பொழுது போவது கஷ்டமாயிருந்தது. ஆயனருக்கோ அதைவிட கஷ்டமாயிருந்தது. ஆனால் புத்த பிக்ஷுவின் துணையை நம்பி வந்தவர்களாகையால் அவருடைய யோசனை இல்லாமல் மேலே எங்கே போவது என்பதை ஆயனரால் நிச்சயிக்க கூட முடியவில்லை. குண்டோதரன் கூறிய விவரங்களை கேட்ட பிறகு சிவகாமிக்கு மேலே போகும் ஆவலே இல்லாமல் போய்விட்டது. திரும்பி காஞ்சிக்கு போனால் என்ன என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றியது. இந்த நிலைமையில் அவர்கள் அசோகபுரத்துக்கு வந்த 4ஆம் நாள் இரவு சில அபூர்வ சம்பவங்கள் நடைபெற்றன. அன்று அஸ்தமமான நேரத்தில் எங்கேயோ வெகு தூரத்தில் வான முகட்டின் அருகில் இடைவிடாமல் இடி இடுப்பது போன்ற சத்தம் முதலேயே வெகு லேசாய் கேட்டது. உற்று கேட்க கேட்க சத்தம் அதிகமாகி வந்ததாக தோன்றியது. சற்று நேரத்திற்கெல்லாம் அதுவே சமுத்திர கோஷம் போல் தொனிக்கத் தொடங்கியது. முதலில் தூரத்தில் இருந்த சமுத்திரம் வரவர நெருங்கி வருவது போலவும் இருந்தது. திடீரென்று சத்தம் பெரிதாகி அருகிலே நெருங்கி பல்லாயிரம் பேர் தடதடவென்று ஓடி வருவது போன்ற சத்தமாக மாறிற்று. ஆயனரும் சிவகாமியும் உள்ளே இருந்து வாசற்பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள். சற்று தூரத்தில் மரங்களின் இடுக்கு வழியாக சிதம்பரம் சாலை தெரிந்தது. அதிலே அநேகம் பேர் தலைகால் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த காட்சி புலப்பட்டது. அந்த கூட்டத்தின் நடுவே அம்மாரி வைத்த பெரிய யானை ஒன்று அதிவிரைவாக நடந்து சென்றது. அதை சூழ்ந்து 7-8 குதிரைகளும் சென்றன. குதிரைகள் மேல் ஆயுதபாணிகளான ஆட்கள் இருந்தார்கள். அதே கூட்டத்தில் ஒரு புறத்தில் உயரமான கொடிமரம் ஒன்றை தூக்கிக் கொண்டு ஓடிய சிலர் காணப்பட்டார்கள். அந்த கொடி தாறுமாறாய் கிழிந்திருந்தது. அதற்கு பிறகு அன்றிரவெல்லாம் 10 பேராகவும் 50-100 பேராகவும் அதற்கு மேற்பட்ட கூட்டமாகவும் அடிக்கடி சாலையில் மனிதர்கள் தடதடவென்று ஓடிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சில சமயம் அசோக ஸ்தம்பத்தை சுற்றி கொண்டு புத்த விகாரம் இருந்த பாழும் வீதி வழியாகவும் சிற்சில கூட்டத்தார் ஓட்டமும் நடையுமாக சென்றதை சிவகாமி கவனித்தாள். இதையெல்லாம் பற்றி சிவகாமி ஆயனரை கேட்க அவர், எங்கேயோ யுத்தம் நடந்திருக்கிறதம்மா,
யுத்தத்தில் ஒரு கட்சி தோற்றுவிட்டதாக தெரிகிறது. தோற்றவர்கள்தான் இப்படி நிலை குலைந்து ஓடுவார்கள் என்றார். அப்பா, தோற்றவர்கள் பகைவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஓடுகிறவர்களை பார்த்தால் பல்லவ வீரர்களாக தோன்றவில்லை அல்லவா என்றாள் சிவகாமி. நாம் என்னத்தை அம்மா கண்டோம்? இருட்டிலே என்ன தெரிகிறது? மாமல்லர் படை தலைமை வகித்த கட்சி ஜெயித்திருக்க வேண்டும் என்றுதான் நானும் கருதுகிறேன் என்றார் ஆயனர். இவ்வளவு தடப்புடலும் இரவு முடிந்து பொழுது விடிவதற்குள்ளாக நின்றுவிட்டது. சூரிய உதயத்துக்குப் பிறகு சத்தம், சந்தடி, ஓட்டம் ஒன்றுமே இல்லை. சிவகாமி புத்த விகாரத்தின் வாசலில் நின்று சாலையை நோக்கிய வண்ணம் இருந்தாள். யாராவது அந்த பக்கம் வரமாட்டார்களா? வந்தால் நேற்று இரவு நிகழ்ச்சிகளைப் பற்றி அவர்களிடம் விசாரிக்கலாமே என்று காத்திருந்தாள். சூரியன் உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். காலையிலிருந்து குடிகொண்டிருந்த நிச்சப்தம் சற்றென்று கலைந்தது. சாலையோடு குதிரைகள் பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. அடுத்தாற்போல் குதிரைகளும் காணப்பட்டன. அப்பா, எவ்வளவு குதிரைகள்! 10, 50, 100, 1000 கூட இருக்கும் போலிருக்கிறதே. அவ்வளவு குதிரைகள் மீதும் வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் எவ்வளவு உற்சாகமாக அமர்ந்திருக்கிறார்கள்! அந்த குதிரைப்படையின் மத்தியில் ஒரு கம்பீரமான கருநீர குதிரையின் மேல் ஒரு வீரன் ரிஷபக்கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் சிவகாமியின் உள்ளமும் தோள்களும் பூரித்தன. அவள் நினைத்தபடியே பகைவர்கள்தான் தோற்று ஓடுகிறார்கள் என்றும் பல்லவ சைன்யம்தான் ஓடும் பகைவர்களை தொடர்ந்து செல்கிறதென்றும் தீர்மானித்துக் கொண்டாள். அந்த பெரிய குதிரைப்படை சாலையோடு போய் சற்று நேரத்திற்கெல்லாம் 2 தனி குதிரைகளும் அவற்றின் பின்னால் ஒரு ரதமும் விரைந்து வருவது காணப்பட்டது. இதென்ன விந்தை! அந்த 2 குதிரைகளும் ரதமும் சாலையிலிருந்து குறுக்கே திரும்பி அசோக ஸ்தம்பத்தையும் சிவகாமி இருந்த புத்த விகாரத்தையும் நோக்கி வருகின்றனவே. குறுக்கு வழியாக அந்த தெருவில் புகுந்து சென்று சாலை ஏறி முன்னால் போன குதிரைப்படையை பிடிப்பதற்காக இவர்கள் இப்படி வருகிறார்கள் போலிருக்கிறது. ஆஹா, அந்த முதல் குதிரை மேல் வருகிறது யார்? தன் கண்கள் காண்பது உண்மையா? சிவகாமியின் இருதயம் அப்படியே நின்றுவிடும் போலிருந்தது. ஆம், அதன் மேல் வந்தவர் மாமல்ல நரசிம்மர்தான். விகாரத்தின் வாசலில் நின்ற சிவகாமி திடீரென்று மாமல்லரை குதிரை மீது பார்த்ததும் எங்கிருந்தோ எதனாலோ அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்து நிறைந்து விட்டது. உணர்ச்சி மிகுதியினாலும் காரணம் தெரியாத நாணத்தினாலும் சிவகாமி சட்டென்று திரும்பி உள்ளே போவதற்கு காலை எடுத்து வைத்தாள். அதே சமயத்தில் ஆ என்ற குரல் ஒலியும் வேகமாக வந்த குதிரையை திடீரென்று இழுத்து பிடித்து அது தட் தட் என்று கால்களை தட்டி கொண்டு நிற்கும் சத்தமும் கேட்டது. சிவகாமி வீதி பக்கம் திரும்பி பார்த்தாள். மாமல்லருடைய கண்கள் தீவிரமான நோக்குடன் அவளுடைய நெஞ்சையே ஊடுருவது போல் பார்த்தன. அந்த பார்வையில் சொல்ல முடியாத வியப்பும் மகிழ்ச்சியும் அளவிடக்கூடாத அன்பும் ஆத்திரமும் கலந்திருந்தன. இதெல்லாம் ஒரே ஒரு கணந்தான். மறுகணத்தில் குதிரை மீண்டும் காற்றாய் பறந்து சென்றது. மாமல்லருக்கு பின்னால் வந்த தளபதி பரஞ்சோதியும் சிவகாமியை பார்த்த போதிலும் அவருடைய குதிரை ஒரு கணமும் நிற்காமல் மேலே சென்றது. அவர்களுக்கு பின்னால் வந்த ரதத்தை கண்ணபிரான் தான் ஓட்டி வருகிறான் என்று தெரிந்ததும் சிவகாமி மீண்டும் வாசற்புறத்து தூணாண்டை வந்து நின்று ரதத்தை நிறுத்தும்படி கையினால் சமிக்கையும் செய்தாள். கண்ணபிரான் குதிரைகளை இழுத்து பிடித்து ரதத்தை நிறுத்தினான். குதிரைகள் திடீரென்று நின்றபடியால் அச்சு முறிவது போன்ற சடசட சத்தத்துடன் ரதம் தடக்கென்று நின்றது. 23ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 24ஆம் அத்தியாயம். புல்லலூர் சண்டை. கண்ணபிரான் ரதத்தை விட்டு குதித்து குதிரைகளின் தலைக்கயிறுகளை பிடித்துக்கொண்டே சிவகாமியை நெருங்கி வந்து, தங்கச்சி, இதென்ன? இங்கே எப்போது வந்தீர்கள்? இது என்ன ஊர் என்று துரிதமாக கேட்டான். சிதம்பரம் போகலாம் என்று கிளம்பி வந்தோம் அண்ணா. வழியில் இங்கே தங்கினோம். இந்த ஊருக்கு அசோகபுரம் என்று பெயராம். அதோ அசோக மகாராஜாவின் ஸ்தம்பம் தெரிகிறதே, நீங்கள் பார்க்கவில்லையா என்றாள் சிவகாமி. அதெல்லாம் பார்க்க எனக்கு இப்போது சாவகாசமில்லை. ஆமாம், நீங்கள் என்னத்திற்காக இவ்வளவு அவசரப்பட்டு கொண்டு யாத்திரை கிளம்பினீர்கள்? அந்த காட்டு வீட்டில் இந்த யுத்த காலத்திலே தனியாக இருப்பானேன் என்றுதான் கிளம்பினோம். குமார சக்கரவர்த்தியும் தான் எங்களை அடியோடு மறந்து விட்டாரே. என்ன வார்த்தையம்மா சொல்கிறாய்? மாமல்லராவது உங்களை மறப்பதாவது? போர்க்களத்துக்கு போகும்படி சக்கரவர்த்தியிடமிருந்து அனுமதி வந்ததும் முதலில் உங்கள் வீட்டை தேடிக்கொண்டுதானே வந்தோம். வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் மாமல்லருக்கு என்ன கோபம் வந்தது தெரியுமா? 8 மாதம் எங்களை எட்டி பாராமலே இருந்தவருக்கு கோபம் வேறையா? போகட்டும், எங்கே இப்படி எல்லோரும் தலைதெறிக்க ஓடுகிறீர்கள்? புல்லரூர் சண்டையை பற்றி கேள்விப்படவில்லையா என்று சொல்லிக்கொண்டே கண்ணன் ரதத்தில் ஏறினான்.
ஓஹோ, சண்டைக்கு பயந்து கொண்டா இப்படி ஓடுகிறீர்கள் என்று சிவகாமி பரிகாச சிரிப்புடன் கேட்டாள். இல்லை அம்மா, இல்லை. சண்டைக்கு பயந்து ஓடுகிறவர்களை நாங்கள் துரத்தி கொண்டு ஓடுகிறோம் தங்கச்சி. நீ மட்டும் இங்கேயே இருந்தால் நான் திரும்பி வரும்போது இந்த ரதத்தின் சக்கரத்திலே கங்கபாடி அரசன் துர்விநீதனை கட்டி கொண்டு வருவதை பார்ப்பாய் என்றான். அண்ணா, நான் கட்டாயம் இங்கேயே இருக்கிறேன், மாமல்லரிடம் சொல்லுங்கள் என்று சிவகாமி கூறி மறுபடியும் தயக்கத்துடன், நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் மன்னித்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள் என்றாள். அதே சமயத்தில் கண்ணன் சாட்டையை சுளீர் என்று கொடுக்கவே குதிரைகள் பெய்த்து கொண்டு கிளம்பின. கண்ணன் தலையை மட்டும் திருப்பி ஆகட்டும் என்பதற்கு அறிகுறியாக குனிந்து சமிக்கை செய்தான். மறுகணம் ரதம் மாயமாய் பறந்து சென்று விட்டது. அப்போது உள்ளே இருந்து வந்த ஆயனர், சிவகாமி, யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய்? ரதத்திலே போனது யார் என்று கேட்டார். கண்ணபிரானப்பா, ரதத்துக்கு முன்னால் குதிரை மேல் மாமல்லரும் பரஞ்சோதியும் போனார்கள். அப்படியா? நாம் அவர்களை விட்டுவிட்டு வந்தாலும் அவர்கள் நம்மை விட்டுவிட மாட்டார்கள் போலிருக்கிறதே. அவர்கள் நமக்காக வரவில்லையப்பா. நமக்காக அவர்கள் ஏன் வரப்போகிறார்கள்? சிற்பியின் வீட்டை தேடி சக்கரவர்த்திகள் வந்த காலமெல்லாம் மலை ஏறி போய்விட்டது சிவகாமி. அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. கோட்டையை விட்டு கிளம்ப அனுமதி கிடைத்தவுடனே மாமல்லர் நம்முடைய வீட்டை தேடிக்கொண்டுதான் வந்தாராம். அப்படியானால் குண்டோதரன் சொன்னது உண்மைதானா? ஆமாம், நாம் வீட்டில் இல்லாமற் போனதில் மாமல்லருக்கு கோபம் என்பதும் உண்மைதான். அதனால்தான் நான் சொன்னேன், இருக்கும் இடத்திலேயே இருப்போம் என்று. நீ பிடிவாதம் பிடித்து தேச யாத்திரை கிளம்ப வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றாய். அதன் பலனை பார். ஆயனருக்கும் மனம் கசந்து போயிருந்தபடியால் இப்படியெல்லாம் பிறர் மேல் குறை சொல்வது கொஞ்ச நாளாய் வழக்கமாய் போயிருந்தது. எனினும் இப்போது அவர் கூறியது உண்மையானபடியால் சிவகாமிக்கு பெரிதும் வேதனை உண்டாயிற்று. போனதை பற்றி சொல்லி என்ன பயனப்பா? ஒன்றுமில்லைதான். இருந்தாலும் இந்த வழியாக போனவர்கள் சற்று நின்று நம்மை பார்த்துவிட்டு போகக்கூடாதா? ஒரு காலத்தில் மாமல்லர் நம்மிடம் எவ்வளவு பிரியமாயிருந்தார். பிரியத்துக்கு இப்போதுதான் என்ன குறைவு வந்தது? இது யுத்த காலம் அல்லவா? அதனால் எல்லோருக்கும் அவசரமாயிருக்கிறது. திரும்பி வரும்போது மாமல்லர் இங்கே வந்து நம்மை பார்ப்பார் என்று கண்ணபிரான் சொன்னானப்பா. அந்த மட்டில் சந்தோஷம். ஆனால் எதற்காக இப்படி எல்லோரும் ஓடுகிறார்களாம்? புல்லல்லூர் என்னும் இடத்தில் பெரிய யுத்தம் நடந்ததாம். ஓஹோ, யுத்த களத்தில் இருந்துதான் இப்படி ஓடுகிறார்களாக்கும். ஆஹா, காலம் எப்படி மாறிவிட்டது! முன்காலத்தில் போருக்கு புறப்படுகிறவர்கள் வெற்றி அல்லது வீர சொர்க்கம் என்று உறுதியுடன் கிளம்புவார்கள். போர்க்களத்தில் முதுகு காட்டி ஓடுவதைப் போல் கேவலம் வேறொன்றுமில்லை என்று நினைப்பார்கள். அப்பா, இந்த யுத்தத்தில் போர்க்களத்திலிருந்து ஓடியவர்கள் எதிரிகள்தான். அது உங்களுக்கு திருப்திதானே? அதிலே என்ன திருப்தி? சுத்த வீரர்களை வென்று ஜெய்யக்கொடி நாட்டினால் புகழும் பெருமையும் உண்டு. புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களை துரத்தி ஜெயிப்பதில் என்ன கௌரவம் இருக்கிறது? எந்த வழியிலும் ஆயனரை திருப்தி செய்ய முடியாது என்பதைக் கண்ட சிவகாமி அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று தீர்மானித்து மௌனம் பூண்டாள். இருவருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனையில் ஆழ்ந்தன. அன்று சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை இருக்கும்போது குண்டோதரன் திடும் பிரவேசமாக வந்து சேர்ந்தான். அவன் எங்கே போயிருந்தான்? புத்த பிக்ஷுவை கண்டுபிடித்தானா? குதிரை திரும்ப கிடைத்ததா என்னும் விஷயங்களைப் பற்றி ஆயனரும் சிவகாமியும் ஆவலுடன் அவனை விசாரித்தார்கள். அதை ஏன் கேட்கிறீர்கள் போங்கள். உங்களுடைய சொல்லை தட்டிவிட்டு புத்த பிக்ஷுவை பிடிப்பதற்காக ஓடினாலும் ஓடினேன், நேரே யுத்த களத்திலேயே போய் மாட்டிக்கொண்டேன். அப்பப்பா, இந்த மாதிரி பயங்கர யுத்தத்தை நான் கண்டதுவும் இல்லை, கேட்டதுவும் இல்லை என்றான் குண்டோதரன். சிவகாமி, என்ன சண்டை? எங்கே நடந்தது? சண்டை முடிவு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அதன் பேரில் குண்டோதரன் புல்லலூர் சண்டையை பற்றி விவரமாக கூறினான். பழந்தமிழ் நாட்டின் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற அந்த புல்லலூர் சண்டையை பற்றி இப்போது வாசகர்களும் தெரிந்து கொள்வது அவசியமாகும். வாதாபி புலிகேசியின் சைனியம் பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்த சில நாளைக்கெல்லாம் கங்க நாட்டு அரசன் துர்விநீதனுடைய சைனியம் திரண்டு பல்லவ ராஜ்யத்தின் மேற்கு எல்லையில் வந்து நின்றது. வாதாபி சைனியத்தினால் பல்லவர் படை முறியடிக்கப்பட்டது என்ற செய்தி வந்ததும் பல்லவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக அந்த சைனியம் காத்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று துர்விநீதனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ தெரியவில்லை. ஒரு நாள் கங்க நாட்டு சைனியம் பல்லவ ராஜ்யத்துக்குள் நுழைந்து விட்டதென்றும் காஞ்சியை நோக்கி முன்னேறி வருகிறதென்றும் தெரிந்தது. இதை அறிந்த மகேந்திர பல்லவர் வடக்கு போர் முனையிலிருந்து குமார சக்கரவர்த்திக்கு கட்டளை அனுப்பினார்.
திருக்கழுக்குன்றத்தில் உள்ள பாதுகாப்பு படையுடன் சென்று கங்க நாட்டு சைனியம் காஞ்சியை அணுகுவதற்கு முன் அதை எதிர்க்கும்படியாக சொல்லி அனுப்பினார். இத்தகைய கட்டளைக்காக 8 மாத காலமாக துடிதுடித்துக் கொண்டிருந்த மாமல்ல நரசிம்மர் தளபதி பரஞ்சோதியுடன் உடனே கிளம்பிச் சென்று திருக்கழிக்குன்றத்தில் இருந்த படைக்கு தலைமை வகித்து நடத்திச் சென்றார். காஞ்சி நகருக்கு தென்மேற்கே 2 காத தூரத்தில் புள்ளலூர் கிராமத்து எல்லையிலேயே 2 சைனியங்களும் சந்தித்தன. மாமல்லர் தலைமை வகித்த பல்லவ சைனியத்தை காட்டிலும் கங்க நாட்டு சைனியம் 3 மடங்கு பெரியது. ஆனாலும் மாமல்லரின் வீரப்படை கங்க நாட்டு சைனியத்தின் மேல் எதிர்பாராத சமயத்தில் இடி விழுவது போல் விழுந்தது. மாமல்லரும் பரஞ்சோதியும் கையாண்ட யுத்த தந்திரங்களும் போர்க்களத்தின் முன்னணியில் நின்று நிகழ்த்திய வீரச் செயல்களும் பல்லவ வீரர்களுக்கு இணையில்லாத உற்சாகத்தையும் துணிச்சலையும் அளித்தன. போர் உச்சநிலை அடைந்தபோது கங்க சைனியத்தை மற்றொரு பக்கத்தில் இன்னொரு புதிய படை தாக்குவதாக வதந்தி உண்டாயிற்று. அவ்வளவுதான். அத்தனை நேரமும் ஒருவாறு தைரியமாக போரிட்டு வந்த சைனியத்தின் வீரர்களை பீதி பிடித்தது. உயிர் பிழைத்தார் போதும் என்று கங்க வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். கங்க நாட்டரசன் துர்விநீதன் பட்டத்து யானை மேல் ஏறிக்கொண்டு தெற்கு திக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததாக செய்தி வந்தது. அவனை எப்படியாவது சிறைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து மாமல்லரும் பரஞ்சோதியும் பல்லவ சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து தெற்கு நோக்கி பல வழிகளிலும் போக சொல்லிவிட்டு தாங்களும் அதே திசையில் அதிவேகமாக சென்றார்கள். போர்க்களத்தில் தறிக்கெட்டு ஓடிய ஒரு குதிரையை கைப்பற்றி அதன் மேல் ஏறிக்கொண்டு குண்டோதரனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். துரதிருஷ்டவசமாக வழியில் அவன் ஏறி வந்த குதிரை காலை உடித்து கொண்டது. அதனால் அவன் பின்னால் தங்கிவிடும்படி நேர்ந்தது. குதிரையை அப்படியே விட்டுவிட்டு கால்நடையாக நடந்து அசோகபுரம் வந்து சேர்ந்ததாக கூறி குண்டோதரன் அவனுடைய வரலாற்றை முடித்தான். 24ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.